உங்களுக்கு டாடா தெரியும், கோத்ரெஜ் தெரியும், இந்த பிரிட்டானியா பிஸ்கட்லாம் தயாரிக்கிற வாடியா குரூப் தெரியும். இவங்கெல்லாம் இந்தியாவோட பிரம்மாண்டமான பிஸ்னஸ் குழுமம் அப்படின்ற அளவில் நம்மெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இவங்க எல்லாருக்கும் உள்ள பொதுவான ஒற்றுமை என்ன தெரியுமா? இவங்க எல்லாரும் ஜோரோஸ்டோரியனிசம் அப்படின்ற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க. இப்படி சொன்னால் புரியாது. பார்சிகள் இருக்காங்கல்ல, இவங்களோட இனக்குழுவுக்கு பேர் பார்சிகள். மதம் தான் ஜோரோஸ்டோரியனிசம். இந்த பார்சிகள் இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியாவோட பொருளாதார தலையெழுத்தையே இந்த பார்சிகள் தான் தீர்மானிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல டாடா, வாடியா, கோத்ரெஜ்னு இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கிற பல நிறுவனங்கள் இந்த பார்சிகளுக்கு சொந்தமானது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஈரான்கிற நாட்டிலிருந்து தங்களுடைய மதத்தையும் தங்களுடைய உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக அகதிகளாக தஞ்சம் பிழைக்கிறதுக்கு இந்தியாவுக்கு வந்த இந்த பார்சிகள் எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்தாங்க? இன்னைக்கு இந்தியா முழுக்க பார்சிகள் பயங்கர செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரங்களாகவும் கோலோச்சுறாங்க. எப்படி இந்த இடத்துக்கு பார்சிகள் உயர்ந்தாங்க? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இது பார்சிகளின் வரலாறு. வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. பார்சிகளோட கதை 3500 வருஷத்துக்கு முன்னாடி பெர்ஷியாவில் ஆரம்பிக்குது. பெர்ஷியாங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஈரானை குறிக்குது. அந்த பார்சி அப்படின்ற பெயர் கூட பெர்ஷியா அப்படின்ற சொல்லிருந்து வந்தது தான். ஜராதுஸ்ட்ரா அப்படின்ற ஞானியால் உருவாக்கப்பட்ட மதம் தான் இவங்களோட அந்த ஜோராஸ்டீரியனிசம் அப்படின்ற அந்த மதம். இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுற இவங்களுக்கு அகூரா மஸ்தா அப்படின்ற ஒரு கடவுள், அந்த ஒற்றை கடவுளை தான் இவங்க வணங்குறாங்க. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான இடைவிடாத போராட்டம் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது பார்சிகளோட ஒரு அடிப்படையான கொள்கை. நெருப்பை வழிபடுவது இவங்களுடைய மரபு. நெருப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இவங்களுக்கு உண்டு. அக்னி கோயில் அப்படின்னு இவங்களோட கோயிலுக்கு பேரே நெருப்பை வழிபடுறது தான். இது பேர் அக்னி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னை ராயபுரத்தில் கூட ஒரு அக்னி கோயில் இருக்குது, அதுவும் பார்சிகளோடது தான். அந்த கோயிலை கட்டுறதுக்கு ஃபண்ட் பண்ணது யார் தெரியுமா? முகமது அலி ஜின்னாவோட மாமனார் தின்சா பெட்டிட் அப்படின்னு அவர் பேர். அவர் ஒரு பார்சி. அவர் ஃபண்ட் பண்ணி தான் ராயபுரம் நெருப்பு கோயிலை கூட கட்டியிருக்கிறாங்க. சரி, நம்ம பார்சிகளோட வரலாற்றுக்கு வருவோம். இப்போது பல நூற்றாண்டுகளாக அந்த ஈரானில் இந்த ஜோரோஸ்டோரியனிசம் மதம் செழித்து வளருது. சொல்லப்போனால் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப பழைய காலத்தில் உருவாக்கப்பட்ட காலத்தால் முந்தைய மதங்களில் ஒன்று இந்த ஜோரோஸ்டோரியனிசம். இந்த நிலைமையில் 7வது நூற்றாண்டோட பிற்பகுதியில் அரேபியர்களோட படையெடுப்பு ஈரானுக்கு வருது. இவங்களோட மதத்துக்கு பிரச்சனை வருது. அந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து போனால் எதிரி நாட்டோட மதத்தையும் வழிபாட்டு இடங்களையும் ஒழிக்கிறது, சிதைக்கிறது, இது ஒரு பழக்கமாகவே வச்சுருந்தாங்க. இந்தியாவிலையும் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் அந்த காலகட்டத்தில் இப்போ அரேபியர்களோட படையெடுப்பு காரணமாக இவங்களோட மதத்துக்கு பிரச்சனை வருது. இவங்க சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழ வேண்டிய நிலைமை உருவாகுது. இவங்களுக்கு அக்னி தான் ரொம்ப முக்கியம், நெருப்பை வழிபடுறது தான் கூட மரபு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த அரேபிய படையெடுப்பு காரணமாக ஊரில் வாழ முடியல. அதனால் அந்த நெருப்பை மட்டும் பாதுகாத்து கொண்டுக்கிட்டு வெவ்வேறு ஊர்களுக்கு அகதிகளாக தஞ்சம் பெயர்ந்து போகிறாங்க. அப்படி இந்தியாவை நோக்கி ஒரு குழுவினர், சில ஆயிரம் பேர் கொண்ட ஒரு குழுவினர் அந்த அக்னியை பாதுகாத்து எடுத்துக்கிட்டு ஒரு படகுல ஏறி இந்தியாவை நோக்கி வர்றாங்க. அவங்களோட நோக்கம் இந்தியாவை வந்து அடைவதா இல்லையா அப்படின்னு கிளியராக தெரியல. இந்த ஏரியாவிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிடணும் அப்படின்ற நோக்கத்தோடு வர்றாங்க. கடலில் பல காலம் தத்தளித்து வேறு வேறு நாடுகளுக்கெல்லாம் போய் கடைசியாக இந்தியாவோட மேற்கு கடற்கரை பகுதியை வந்தடைகிறாங்க. அதாவது குஜராத்தில் இருக்கிற சஞ்சன் அப்படின்ற இடத்துல தான் அவங்க முதல்ல கால் பதிக்கிறாங்க. இதை பற்றி கிஸ்ஸா இ சஞ்சன், அதாவது சஞ்சனின் கதை அப்படின்னு ஒரு காவியம் இருக்குது. அந்த காவியத்தில் எப்படி பார்சிகள் இங்கே வந்தாங்க, எப்படி இங்கே வந்து அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அதில் விவரிக்கப்படுது. அந்த கதையின்படி இவங்க குஜராத்தில் வந்து இறங்கினப்போ குஜராத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்த மன்னர் ஜாதவ் ராணா அப்படின்றவர், அவர் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு முதல்ல தயங்குறாரு. அந்த காலகட்டத்தில் இப்படி திடீர்னு ஒரு இனக்குழுவினர் வந்து நாங்கள் இங்கே வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஆல்ரெடி ஆட்சி பண்ணுற மன்னர் சந்தேகமாக பார்க்கறது இயல்பு தான். அந்த அடிப்படையில் அவர் தயங்கியிருக்கிறார். ஏற்கனவே இங்கே வந்து மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்குது, அல்லது நீங்கள் அந்நியர்கள் உங்களை உள்ள விட முடியாது அப்படிலாம் வரும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு குவளை நிறைய பாலை கொடுத்து, என்னோட ராஜ்யம் இந்த பால் எப்படி குவளையில் நிரம்பி வழியுதோ அதுபோல் என் ராஜ்யம் மக்களால் நிரம்பி வழியுது
அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்திருக்கிறார். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பார்சிகள் அந்த பாலை அப்படியே வாங்கி அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு திரும்பி கொடுத்துருக்குறாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, உங்கள் ராஜ்யம் அப்படி நிரம்பி வழியிறது உண்மைதான், நாங்கள் அந்த பாலில் கலந்த சர்க்கரை போல் உங்கள் ராஜ்யத்துக்கு ரோல் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இது ஒரு வரலாற்று கதை, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அவங்களோட புத்தகத்தில் இப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. பார்சிகள் இப்படி வந்து அந்த குஜராத்தில் வரும்போது இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டு அந்த மகாராஜா பார்சிகளுக்கு உள்ள இடம் கொடுத்துருக்கிறாரு. அப்படி உள்ளே வந்த அவங்க சில கட்டுப்பாடுகளை அவர் விதிச்சிருக்கிறார். உள்ளூர் மொழியான குஜராத்தியை நீங்கள் பேசணும், அப்புறம் பார்சி பெண்கள் உங்களுடைய அந்த பழைய ஆடையெல்லாம் அணியக்கூடாது, இங்கே இருக்கிற மற்ற பெண்களை போல தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கணும், அப்புறம் ஆயுதங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை கைவிடணும், நீங்கள் திருமண சடங்குகள்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நைட் டைமில் தான் செய்யணும், பகலில் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்களோட மத நம்பிக்கைகளை உள்ளூர் மக்களுக்கு விளக்கணும், பரப்பக்கூடாத மதத்தை, நீங்கள் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பக்கத்தில் உள்ள மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்படி சில கட்டுப்பாடுகள் அந்த மன்னர் விதிச்சிருக்கிறாரு. அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு பார்சிகள் அப்படி குஜராத் ஏரியாவில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊரோட சின்ன பிஸ்னஸ், விவசாயம், தறி நெய்கிறது அப்படின்னு எல்லா பிஸ்னஸ்லையும் பார்சிகள் கலந்து இந்தியர்களோட ஒரு அங்கமாக, குஜராத்திகளோட அங்கமாகவே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் எப்போ வருதுன்னா, பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்தப்போவும் மும்பை அப்படின்ற நகரம் ஒரு பெருநகரமாக உருவாக ஆரம்பிக்கும் போதும் பார்சிகளோட எழுச்சி அப்படியே படபடன்னு கூடுது. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்தப்போ அவங்க பிரதானமான 2 சிக்கலை சந்திக்கிறாங்க. ஒன்று, இந்தியாவில் இருக்கிற பிரத்யேகமான சாதி அமைப்பு, ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு மொழி, இது 2ஐயும் அவங்களால எதிர்கொள்ள முடியலை. இந்த மக்கள் எந்த அடிப்படையில் பிரிஞ்சிருக்கிறாங்க, இவங்கள்ட்ட எந்த மொழியில் கம்யூனிகேட் பண்ணுறது, தெற்க போனால் தமிழ் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, கன்னடம் பேசுகிறாங்க, வடக்க போனால் ஹிந்தி பேசுகிறாங்க. ஒரு நாடுன்னா ஒரே மொழி பேசி தான் அவங்களுக்கு பழக்கம், மற்ற நாடுகள் எல்லாம் அப்படி தான் பழக்கம். ஆனால் அந்த நாட்டில் வெவ்வேறு மொழிகள் பேசுகிறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்தியான்ற ஒரு நாடே இல்லைன்னு வைங்களேன், அவனோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்தியான்ற ஒரு நிலப்பரப்பாக ஆண்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் இந்த நாட்டுக்கு ஒரே மொழி இல்லை, இவங்க மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு புதுமையான தன்மை இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அப்போ இவங்களை டீல் பண்ணுறதுக்கு ஒரு இடைத்தரகர் போல் அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அதுக்கு இந்த பார்சிகள் துணையாக வர்றாங்க. எந்த அடிப்படையில் இவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பார்சிகள் அந்த காலகட்டத்திலேயே கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவங்க, நிறைய அப்போவே படிச்சிருந்தாங்க. அதனால் பிரிட்டிஷ்காரங்களுக்கு அவங்களால ஈஸியாக சப்போர்ட் பண்ண முடியுது. அதே நேரம் அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு இணக்கமாக இருந்து காரியம் சாதிச்சுக்கிட்டு பிஸ்னஸை வளர்த்துக்கிறதுல பார்சிகள் ரொம்ப கெட்டிக்காரங்க. அந்த காலகட்டத்திலேயே அதில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க. அப்படி கப்பல் கட்டுறது, வட்டிக்கு விடுறது, அப்புறம் பருத்தி வியாபாரம், ஓப்பியம் போதைப்பொருள் வியாபாரம், இதில் எல்லாம் ரொம்ப கொடிகட்டி பறந்துருக்கிறாங்க பார்சிகள். இது அந்த மும்பைன்ற நகரத்தில் ஓப்பியம் அப்படின்ற போதைப்பொருள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக விற்கப்பட்டுச்சு, மும்பை நகரத்தை வடிவமைச்சதில் இந்த ஓப்பியம் போதைப்பொருள் பணத்துக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குது, அதில் பார்சிகளோட பங்கு என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம சேனலில் தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துட்டு வாங்க. ரைட், இப்படியே போகுது இல்லையா. இப்போ பார்சிகள் இப்படி பிரிட்டிஷ்காரங்க கூட ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க, பிஸ்னஸில் பயங்கரமாக பெருகிறாங்க. அதில் வாடியா குரூப் இருக்கு இல்லையா, அவங்க பிரிட்டிஷ் ராயல் கடற்படைக்காக, அதாவது பிரிட்டிஷ்காரங்களோட கடற்படைக்காக இந்தியாவில் 100கணக்கான மரக்கப்பல்களை அப்போவே கட்டி கொடுத்துருக்குறாங்க. 18-19வது நூற்றாண்டில் பாம்பேயோட வளர்ச்சி அபரிமிதமாக திடீர்னு பெருக்கெடுக்கும் போது அந்த வளர்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு அதோட ஆதாயத்தை பெரும்பகுதி அனுபவிச்சவங்க இந்த பார்சிகள். அவங்க வெறுமனே வியாபாரிகளாக மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பிஸ்னஸ் பீப்புளாகவும் மாறினாங்க. இந்தியாவோட முதல் பருத்தி ஆலய நிறுவனர் ஒரு பார்சி. இந்தியாவோட பழமையான நியூஸ் பேப்பர் பாம்பே சமாச்சார், இது 1822 ஆரம்பிக்கப்பட்டது. இதை ஆரம்பித்தவர் ஒரு பார்சி. அப்புறம் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இவங்க கொடிகட்டி பறந்தாங்க. அந்த கோத்ரெஜ் குரூப் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு சொந்தமாக மும்பையில் விக்ரோலி அப்படின்ற இடத்துல இப்போவும் 3600 ஏக்கர் நிலம் இருக்குது. இதை பற்றியும் நம்ம சேனலில் தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், தேவைப்பட்டவங்க அதையும் பாருங்கள், அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இப்படி அகதிகளாக இந்தியாவுக்குள்ளே வந்த ஒரு சமூகம் ஒரு சில நூற்றாண்டுகளுக்குள்ளாகவே இந்தியாவோட வணிகத்தையே கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அடிப்படையில் அவங்க ஒரு பவர் சென்டர் கூட முரண்பட மாட்டாங்க. அவங்க கூட ஒத்து போய் அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்து அவங்கள்ட்டேருந்து அனுகூலங்களை அடைந்து, அதுதான் அவங்களுடைய வழக்கம். அதனால் முதல்ல அது அவங்களுடைய பாசிட்டிவ் அல்லது அவங்களுடைய வலிமை அப்படின்னு வச்சுக்கலாம்.
ரெண்டாவது, கல்வியில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. பார்சிகளில் ஆண் பெண் பேதம்லாம் கிடையாது. எல்லாரையும் எல்லா காலகட்டத்திலையும் படிக்க வச்சாங்க. கல்வியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அதனால் பிகினிங் ஸ்டேஜ்லேயே நல்லா படித்து புதிய புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றாங்க. புதிய தொழில் வாய்ப்புகளை ரொம்ப இயர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அந்த பிஸ்னஸில் உள்ளே போனாங்க. இதன் காரணமாக பார்சிகள் செல்வந்தர்களாக மாறினாங்க. இன்னொன்று, அவங்களுடைய தொழில் நேர்மை. பார்சிகளோட ஒரு சொல் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு சமம் அப்படின்னு ஒரு பேச்சே அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குது. அந்த அளவுக்கு தொழிலில் ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய சமூக பொறுப்புணர்வு. பார்சிகள் ஒரு பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தங்களுடைய சொந்த சொத்தாக மட்டுமே வச்சுக்காமல் சமூகத்துக்கு திருப்பி செய்கிற கடமை இருக்குது அப்படின்றது போல் ஃபீல் பண்ணி நிறைய மருத்துவமனைகள், காலேஜஸ், பள்ளிக்கூடங்கள் இதையெல்லாம் நிறைய இவங்க கட்டியிருக்கிறாங்க, பார்சிகள் கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் டாடா குழுமம். இன்னைக்கு எத்தனையோ லட்சம் கோடிகளில் அவங்க பிஸ்னஸ் பண்ணாலும் கூட மற்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை ஒப்பிடும்போது டாடா குழுமம் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கியிருக்கிறாங்க. மும்பையில் இருக்குது, இன்னும் பல இந்திய நகரங்களில் இருக்குது. இப்படி பார்சிகளோட அந்த சோசியல் கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது பெரும்பான்மை சமூகத்துக்கிட்ட இவங்களை பற்றின ஒரு நல்ல மதிப்பை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. பார்சிகள் அவங்களோட தனித்துவமான கலாச்சார மத அடையாளங்களை இப்போ வரைக்கும் கவனமாக பாதுகாத்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் வர்றாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது, இறந்து போன உடல்களை இவங்க எப்படி அப்புறப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது, வினோதமானது. அவங்க எரிக்கவும் மாட்டாங்க, புதைக்கவும் மாட்டாங்க. எரிக்கணும் அப்படின்னா நெருப்பு அவங்களுடைய தெய்வம், அவங்க ரொம்ப புனிதமாக நினைக்கிறது நெருப்பு. அதில் போய் ஒரு அசுத்தம் நினைக்கிற அந்த உடலை அவங்க எரிக்கக்கூடாது. புதைச்சா பூமி அசுத்தமாயிரும். அப்புறம் என்னதான் பண்ணுவாங்க, எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு மௌன கோபுரங்கள், டவர்ஸ் ஆஃப் சைலன்ஸ் அல்லது டக்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டவர்ஸ் ஆஃப் சைலன்ஸை எங்கெல்லாம் பார்சி மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்களோ, மும்பை, குஜராத் இந்த மாதிரி இடங்களில் அப்படி டவர்ஸ் ஆஃப் சைலன்ஸை கட்டியிருக்கிறாங்க. அந்த டவர் மேலே இறந்து போன உடலை கொண்டு போய் வச்சிடணும். அது அப்படியே அழுகி போய் கழுகு வந்து கொத்தி சாப்பிட்டு போகும். இப்படி தான் பார்சிகளோட இறந்த பிறகான உடலை அப்புறப்படுத்துகிற ஆக்டிவிட்டி பல நூற்றாண்டுகளாக நடந்து வந்துட்டு இருந்திருக்குது. இது ஒரு பழங்கால ட்ரைபிள் கல்ச்சர் தான். ஒரு மனித உடல் இறந்து போச்சுன்னா அது புதைக்கிறது, எரிக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு உயிருக்கு அது உணவாகட்டும் அப்படின்னு நினைக்கிறது உலகத்தோட பல ட்ரைபிள் கல்ச்சரில் இன்னமும் மிச்சம் இருக்குது. அப்படி பார்சிகளும் அப்படி ஒரு அடையாளத்தை, அப்படி ஒரு கலாச்சாரத்தை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. பட் ரீசன்ட் இயர்ஸில் என்ன ஆகுதுன்னா, பார்சிகளோட கலாச்சாரம் அப்படியே தான் இருக்குது. பட் அந்த டவர்ஸ் ஆஃப் சைலன்ஸில் கொண்டு போய் உடலை வச்சா அதை கொத்தி திங்கிறதுக்கு கழுகு வரமாட்டேங்குது. கழுகுகளோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. அதனால் சமீப ஆண்டுகளாக மின்மயானத்தில் வச்சு தான் இவங்க உடல்களை வந்து எரியூட்டுறாங்க. சமீபத்தில் இறந்து போன ரத்தன் டாட்டா, அவர் ஒரு பார்சி தானே, அவருடைய உடலை கூட இப்படி கிரிமிட்டோரியத்தில் தான் தகனம் பண்ணாங்க. இந்திய மக்கள் தொகையில் ஒரு சின்ன புள்ளி அளவுக்கு கூட இல்லாத பார்சி இனக்குழுவை சேர்ந்த இந்த மக்கள் இந்தியாவுக்கு வேறு வேறு துறைகளில் செஞ்ச பங்களிப்பு ரொம்ப அதிகம். தாதாபாய் நவ்ரோஜி, இந்திய சுதந்திர போராட்ட வீரர் இருக்காரே, அவர் ஒரு பார்சி தான். அப்புறம் டாடா குழுமத்தை நிறுவிய, இந்திய தொழில்துறையோட முகத்தை உருவாக்கிய வடிவமைச்ச ஜாம்செட்ஜி நுசர்வாஞ்சி டாட்டா, அவர் ஒரு பார்சி தான். அப்புறம் அவருடைய வாரிசு ஜேஆர்டி டாட்டா, அப்புறம் ரத்தன் டாட்டா, இவங்க எல்லாமே பார்சிகள் தான். அப்புறம் ஆல்ரெடி பார்த்தது போல் வாடியா குரூப், கோத்ரேஜ் குரூப், இவங்கெல்லாம் பிஸ்னஸில் கோலோச்சுருவாங்க. இந்திய அணுசக்தி துறையில் மிகப்பெரிய பங்களிப்பை செஞ்ச ஹோமி ஜஹாங்கீர் பாபா, அவர் ஒரு பார்சி. அப்புறம் இந்திய இராணுவத்தோட மிகப்பெரிய பதவியான ஃபீல்டு மார்ஷல் பதவியில் இருந்த ஃபீல்டு மார்ஷல் சாம் மானக்ஷா, அவர் ஒரு பார்சி. அப்புறம் சட்டமேதை சோலி சொராப்ஜி, அவர் ஒரு பார்சி. உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஜூபின் மேத்தா, இப்படி எவ்வளவோ பார்சிகளோட பங்களிப்பை இந்தியாவில் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு பங்களிப்பை எல்லா துறைகளிலுமே இவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் பார்சி மக்களோட எண்ணிக்கை தொடர்ந்து இந்தியாவில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 1941 வருஷ கணக்கெடுப்பின்படி 1,14,000 பார்சிகள் இந்தியாவில் இருந்தாங்க. அப்படின்னா வருஷம் போக போக அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரிக்க தானே செய்யணும். ஆனால் 2011 வருஷம் எடுத்த கணக்கீட்டின்படி 57,264 பேர் தான் இருக்கிறாங்க. சரிவாதிக்கும் கீழே பார்சிகளோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. இன்னும் இப்படியே போணுச்சுனாக்க இன்னொரு 10-15 வருஷத்தில் இந்தியாவில் இருக்கிறதே மொத்தம் 9,000 பார்சிகள் தான் எஞ்சி இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஏன் இந்த அளவுக்கு இவ்வளவு மோசமாக இவங்களோட மக்கள் தொகை டிக்ளைன் ஆகுது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள்.
முக்கியமாக இவங்களுடைய குழந்தை பிறப்பு விகிதம், இவங்க அதிகமான குழந்தை பெற்றுக்கிறது இல்லை. பெரும்பாலும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு இருக்கிற பார்சிகள் எக்கச்சக்கம். ரத்தன் டாட்டாவே அதுக்கு உதாரணம். இப்படி பல பார்சிகள் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை. அப்புறம் மதம் மாற்றத்துக்கு பார்சிகள்கிட்ட இடம் இல்லை. அவங்களுடைய ஜோரோஸ்டோரியனிசம் மதம் இருக்கு இல்லையா, அந்த மதத்துக்கு யாரும் நினச்சா மாறவெல்லாம் முடியாது. இவங்களும் யாரையும் மதம் மாற்றுறதும் கிடையாது. மற்ற யாரும் நாங்கள் மதம் மாறி உங்கள் மதத்துக்கு வந்துடுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் அனுமதியெல்லாம் கிடையாது. அந்த ஆரம்பத்தில் யார் அந்த பார்சிகளாக வந்தாங்களோ அவங்களுடைய வழித்தோன்றல்கள் வாரிசுகள் அவங்க தான் பார்சிகளாக இருக்க முடியும். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது இந்த சாதி மாறி திருமணம், மதம் மாறி திருமணம், அதுல எல்லாம் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. அடியோட அனுமதி கிடையாது. ஒரு பார்சி இனத்தை சேர்ந்த ஆணோ பெண்ணோ வேறொரு இனத்தை சேர்ந்த ஆணையோ பெண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க பார்சி கம்யூனிட்டிலேருந்து விலக்கி வைக்கப்படுறாங்க. எக்காலத்துலேயும் சேர்த்துக்கப்படுறதில்லை. இதன் காரணமாகவும் எங்களோட மக்கள் தொகை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இப்படி ரொம்ப டிக்ளைன் ஆகிட்டே போகுது. ஆல்ரெடி சொன்னது போல் ரொம்ப சொற்பமான எண்ணிக்கைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது பல பேர் சொல்கிறது. 9000 8000 அந்த எண்ணிக்கைக்கு வந்துடுவாங்களாமா இன்னொரு 10-20 வருஷத்தில். அப்படி தொடர்ந்து பார்சிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இதுதான் பார்சிகளோட வரலாறு. இந்த பார்சி ஹிஸ்டரியை பார்க்கும்போது பல ஆச்சரியப்படும் விதமான ஒற்றுமைகள் ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்திய பிராமின்ஸோட சடங்குகள், பழக்க வழக்கங்கள், பல விஷயங்கள் இவங்களோட நேரடியாக ஒத்து போகுது. முக்கியமாக அக்னியை வழிபடுறது, இவங்களுக்கும் அக்னியை வழிபடுறாங்க, அவங்களும் அக்னியை வழிபடுறாங்க. அப்புறம் சடங்கு சம்பிரதாயங்களில் நிறைய ஒற்றுமைகள் இவங்க 2 பேருக்குமே இருக்குது. இதை பற்றி நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் இந்த மதம் உடைய ரூட்ஸ் ஆராயிறவங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ ஒற்றுமைகள் 2 பேருக்குமே இருக்குது. அப்புறம் இந்த பார்சிகள் புலம்பெயர்ந்து இந்தியாவுக்கு வந்து இத்தனை நூற்றாண்டுகள் ஆகிட்டாலும் கூட இவங்க தங்களுக்கு பேர் வைக்கிறது, ஒரு ஊருக்கு பேர் வைக்கிறது இங்கேயே, அது எல்லாமே எதை அடிப்படையாக வச்சு பண்ணுறாங்கன்னா, ஈரானில் அவங்க வாழ்ந்த இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடங்களோட பேரை இன்னமும் இவங்களோட பிள்ளைங்களுக்கு பேராகவும் வைக்கிறாங்க, இவங்க வாழ்கிற ஊருக்கு பேராகவும் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு டாட்டா அப்படின்ற அந்த பேரே கூட ஈரானில் இருக்கிற ஒரு ஊரோட பேர் தான். நேரடியாக டாட்டா அந்த ஊர்லேருந்து வந்தாரா அப்படிங்கிறதுக்கு நேரடி எவிடன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் எத்தனையோ 1000 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் நேரடி எவிடன்ஸ் கிடையாது. பட் நிறைய ஊர்கள் இப்படி ரெஃபரன்ஸாக வைக்க முடியுது. குஜராத்தில் அப்படி ஈரானில் இருக்கிற ஊர்களோட பேரெல்லாம் குஜராத்துக்கு வச்சுருக்கிறாங்க. இது தங்களோட ரூட்டை மறக்காமல் இன்னமும் இருக்கிறாங்க. பாலில் கலந்த சர்க்கரையை போல இந்தியாவுடன் நாங்கள் கலப்போம், உங்கள் ஊருக்கு நல்லது செய்வோம், ஒரு இனிப்புத்தன்மையை கொடுப்போம் அப்படின்ற வாக்குறுதியோட இந்திய மண்ணில் காலடி எடுத்து வைத்த இந்த பார்சி இனத்தை சேர்ந்தவங்க இத்தனை நூற்றாண்டுகளில் அதை உண்மையிலேயே சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க. இந்திய பொருளாதாரத்துக்கு அவங்களுடைய பங்களிப்பு மிக பெருசு. ஸோ இதுதான் பார்சி மக்களோட வரலாறு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோடு சந்திக்கலாம். நன்றி.